அக்காவுக்கு சொன்னேன், சரி ஒத்துக்கிட்டேன். சரி அக்காவுக்கு சொன்னேன், சரி அம்மாவுக்கு சொன்னேன், சரி எல்லாத்துக்கும் சொன்னேன். சரி அண்ணனுக்கு இங்க மாதிரி இருக்குது. என்ன ரெண்டு வீட்டு போக வெளியே ஒண்ணு உள்ள ஒண்ணு. இதை விளக்க மாட்டா. அன்பு பாசம் நிறைந்தவர்கள் அப்படியா அண்ணன்மார்கள் தான். அவங்க இல்லைன்னா நம்ம நீ தொண்டி பக்கம் போறவங்க. ஆமா இந்த நாடகத்துக்காக அரும்பாடுபட்டு இங்க இருந்து சங்கத்துக்கு வந்து அவர் வர சொல்லி நாடகத்தை பேசுறது பெரிய விஷயம். இல்லைன்னா இன்னைக்கு அங்க போன பார்ட்டிக்கு வந்து நம்ம தான் போயிருப்போம். ஆமா ஆமா அதனால அவங்களுக்கு சேர்த்து நம்ம கொண்டு போகணும். சரி சரி அவங்க தனியா வரக்கூடாது. சரி அவங்க நம்ம எப்படி நம்ம மேல பாசமா இருக்காங்களோ ஆமா அவங்க மேல நம்மளும் பாசமா இருக்கணும். சரி ஐயா மாதிரி அண்ணன்மார்களே கருப்பசாமி புள்ளை போட்டு ஆவட்டாத பச்சை பொறுமை பொறுமை பொறுமைங்க. ஐயோ புள்ளை போட்டு ஆவட்டாத பச்சை வந்துருச்சா சாமி ஏண்டா போட்டு வாங்கி வச்சா புடிச்சு மணி கொண்டானே அக்கா புருஷனா வந்த சாமியை படக்குன்னு மலை ஏற்றிட்டீங்க. சரி மலை ஏறினா பரவாயில்ல. ஒரு 11 டீ 11 வடை டீயும் வடையுமா? ஆமா டீ கூட இப்போ வந்துடும். சரி வடைக்கு இப்போ எங்கே போதும் காலையில் போட்டுருப்பாங்கல்ல அது நேரம் ஊசி போயிருக்கும். ஊசி போயிருக்குமா? ஆமா சரி பரவாயில்ல. நாடகத்துக்கு வந்தாச்சு வந்தாச்சு நாடகம் ஆரம்பிச்சாச்சு. ஆமா நாடகம் பார்க்கறதே ஒருத்தர் வந்த போல நாடகம் பார்க்க ஒருத்தரையும் காணாம தம்பி அவுத்து விட்டு பாரு. அவுத்து விட்டு பார்த்தது 50,000 ரூபாய் கடை. உனக்கு 50,000 ரூபாய் தாரக்காரனுக்கு 1 லட்சம் ரூபாய். இவரை 3 ஏக்கர் காட்டாங்க வெளியில சொல்லாது மைக்கில் சொல்லாது. சரி சரி ஏதோ ஒருத்தருக்கு பார்க்கணும். தம்பி நீங்க போடுறீங்களா கருப்பு கண்ணாடி? ஆமா அதை கட்டி விட்டு பாருங்க. அதை கட்ட எம்ஜிஆர் மேல இருக்க மாட்டேன் கட்டி விட்டு பார்த்து அப்புறம் போட்டுங்க. அப்படியா சரி கட்டி தான் பார்ப்போம். எப்படி அதான் ஒப்பனை வைக்க இன்னுமே எவ்வளவு கூட்டம் கொள்ள கூட்டமா கொள்ள கூட்டமா மனதை கொள்ளை கொள்ளும் கூட்டம் அப்படி சொல்லுங்க. ராம கொடிமலர் யூடியூப் சேனல்ல வந்துருக்குதுப்பா. ஆமையா ஏன் அங்கே நிக்கிறீங்க? வாங்க இடம் இருக்குது. நான் புடிச்சு போட்டிருக்கேன். எங்க இந்த முன்னாடி முட்டாட காலியா தானே இருக்குது. ஆமா இதுல 500 ரூபாய் பரவாயில்ல. அப்படி அடுத்த பப்பன் நீங்க சொல்லிச்சு எடுக்கிறாய் ஆட்டா பரவாயில்ல. அருமையான கூட்டம். சரி வந்தவங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லி கண்டிப்பா பாய் நின்று போறாக்கா
கேமராக்கு பின்னாடி இடம் இருக்குதுவா முகையக்கா வாங்க இங்க வாங்க பின்னாடி இடம் வாங்க. வணக்கம், வந்தனம், வெல்கம், நமஸ்கார். அறிவியல் விரும்பி அனைத்து வைக்கப்பட்ட சிவமக்களை தங்க தொட்டிலே தாழ்ந்த ஞானதர்ம தாய்க்குளங்களை நாடாளுமன்ற கண்மணிகளை ஆடலும் பாடலும் இளைஞர்களை சினிமாக்கள ரசிகர்களை ஒரு முக்கியஸ்தரை அவர்களை பல கப்டேர் அவர்களை ஒரு நாட்டாமை அவர்களை ஒரு தலைவரை அவர்களை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு நாட்டை கட்டுக்கட்டுமா காவல் புரிந்தவரும் காவல்துறை அதிகாரி அவர்களை கல்வியை என்று கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர் பெருமக்களை மாணவ மாணவி செல்வங்களை மற்றும் கோயிலில் உயர்ந்த பதிலம் தரக்கூடிய பூசாரி அவர்களை உங்கள் அனைத்து உள்ளங்களுக்கும் எனது சார்பாகவும் எனது கலைக்கும் சார்பாகவும் அரியன் கொதிக்கமடையினார் உங்கள் பொன்னான பகுதியில் முடிசார் அவர்கள் சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா உங்க 4 பேருக்கு கொடுக்குறேன். தம்பி காலைக்கு ஒரு தலைவர் இருக்காரு ஏபிஆர் காலைக்கு அவர் கொடுப்பார் சம்பளம். அவர் கொடுக்கறது சம்பளம், நான் கொடுக்கறது வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். சரி போமா. நாளைக்கு பாருங்க. 4 நாளைக்கு நல்லா இருக்காது. ஆமா. ஏன் அதுக்கப்புறம் விதி ஓப்பு பாப்பா. விதிய போல ஆகட்டங்கறியா முடிஞ்சு போகுது. ஒரு மனுஷனுக்கு பிறப்பளப்பு 4 நாள் தான். ஆமா. முதல் நாள் பிறப்பாங்க பள்ளிக்கூடத்தில் சேர்ந்துருவாங்க. 2ஆம் நாள் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சு முடிச்சு கல்யாணம் பண்ணி பிள்ளை குட்டியில கொடுத்துருவோம். 3ஆவது நாள் பேரப்பிள்ளைகளை பார்த்து இன்பம் துன்பம் எல்லாத்தையும் அனுபவிச்சிருவோம். 4ஆவது நாள் போதுங்க நீ பூமியில இருந்தது வந்து சேர்ந்து பாசங்க போட்டு தூக்கிடுவாரு. இதுதான் ஒரு மனுஷனோட பிறப்பு வளர்ப்பு. 4 நாளைக்குள்ள நம்ம செய்யற இமிசை இருக்குது. மக்களுக்கு நம்ம கொடுக்குற இமிசை நம்ம படுற துன்பம் ஐயோ அந்த 4 நாளைக்குள்ளதே. சரி போல வணக்கம். நீங்க நாடகத்தை பாருங்க. திண்டுக்கல் மாவட்டம் வேடசுந்த வட்டம் நாகப்பட்டி கிராமத்தில் அமர்ந்து அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ மாலம்மாள் ஸ்ரீ மாமுடி சாமி ஸ்ரீ கருப்பணசாமி ஸ்ரீ சென்னப்பா ஸ்ரீ பாப்பாத்தியம்மன் ஸ்ரீ நாகம்மாள் ஆகிய குலதெய்வங்களின் உற்சவங்களை முன்னிட்டு நடைபெறும் நாடகமானது ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் பூசாரிகள் தலைமையில் நடைபெறும் நாடகமாக நடைபெறும் நாடகமானது பிரார்த்தனை நாடகம். அன்புக்குரிய சகோதரர்களே, மலேசியா வாழ் உயர்திரு எம் திருமதி டி பாண்டிச்செல்வி மலேசியா இவர்கள் குடும்பத்தார்கள் சார்பாக நடத்தக்கூடிய நாடகமாக நடைபெறும் நாடகமானது அன்புக்குரிய சகோதரர்கள் ஆகியோரை சேர்ந்து கலைச்சிறமணி முனைவர் ஏபிஆர் சாமி கலைஞர் பெருமள வழங்கக்கூடிய நாடகமாக ஸ்ரீ நாகமலை மங்கபாயன் நடிகர்கள் நடிகைகள் மற்றும் இசை கலைஞர்கள் விருந்திற்கு எங்களால் சேர்ந்த பெருமற்று சொற்களில்
நோக்கமிட்டு சுந்தர தமிழை பாடு செய்து வண்ண கவசங்களை சூடி எங்கள் கலைவன நாடி சென்றவர் விட்டமஸ் ஒட்டி வரும் அன்புக்குரிய சகோதரமான உயர்ந்து ஏபிஆர் சாமி அவர்கள் இவர்கள் வழியில் சிவனாகும் பின் மகிஷாசுரனாக நடித்து முதல் ராசிவரை காத்துக் கொண்டிருக்கிறார். தாயில்லாமல் நான் இல்லை, எவரும் பிறந்ததில்லை, பாட்டு செய்து உங்கள் பிச்சைகளை உறவாடி பாப்பங்களை பிரவேசப்படுத்தி கலைமகள் அலைமகள் மலைமகள் அன்புக்குரிய சகோதரியான உயர்வு முனைவர் சித்ரா அவர்கள் இவர்கள் சத்தியாகும் மற்றும் தெலுங்காகி பெண் மகமாக நடித்து உங்கள் ராசிவரை காத்துக் கொண்டிருக்கிறார். வேக்காடு வாழ்ந்திருக்கும் ஆதிபர செல்வியவள் வேக்காடு வாழ்ந்திருக்கும் ஆதிபர செல்வியவள் வேமுருகன் அன்னையவள் வேண்டு வரும் தோன்றிடுவாள் அவர் கருணை செய்திடுவாள் அவர் கருணை செய்திடுவாள் மன்னர்களே கண்ணிமை போல் எப்போதும் காத்திடுவாள் பக்தர்களே கண்ணிமை போல் எப்போதும் காத்திடுவாள் மீக்காடு வாழ்ந்திருக்கும் ஆதிவர சத்தியவள் வேமுருகன் அன்னையவள் வீடு வரும் தந்திடுவாள். சீரி பாய்ந்து சிங்கப்படி நாட்டி வரும் அன்புக்குரிய சகோதரர்களே உயர்ந்த அப்பச்சாமி அவர்கள் இவர்களை பெரிய சாமியாக நடித்து உங்கள் அன்பை நாசிவரை காத்துக் கொண்டிருக்கிறார். நீகே என் வாழ்வுக்கு கெடியானவள் நீகே என் வாழ்வுக்கு கெடியானவள் இலகாகி இலை காக்கும் உலகானவள் நீகே என் வாழ்வுக்கு கெடியானவள். அதற்கு நிகராக சென்றவர் வெற்றிமஸ் ஓட்டி நான் மனசு பற்றி வெற்றி மனசு ஓட்டி ஒரு மாண்புக்குரிய சகோதரமான உயர்வு கேசி அங்கவில் அவர்கள் இவரங்க மேடையில் சின்ன கற்பனாகவும் மற்றும் சேவை பெருமாளாக நடித்து உங்கள் அன்பை நாசிவரை காத்துக் கொண்டிருக்கிறார். பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை கொடுத்தார் சங்கை எடுத்தார் பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை கொடுத்தார் சங்கை உண்மையுள்ள தங்கை கொடுத்தார் பார்த்தவருக்கு உண்மையுள்ள பங்கையை கொடுத்தார் படிப்பதற்கு நீவே என்னும் பாடம் கொடுத்தார் நாம் படிப்பதற்கு கீழே என்னும் பாடம் கொடுத்தார். முதல் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனின் தாமரை குதிரைக்கோ வீரம் ஆணுக்கோ வீரம் பெண்ணுக்கோ தன்னடத்தை பேச்சுக்கோ இலக்கணம் சென்ற தமிழுக்கோ அடுக்கு சொல் சொற்பொருளையும் அன்புக்குரிய சகோதரர்களை உயர்ந்தவை பாலராஜ் அவர்கள் இவர்கள் அகத்தியாரும் கோட்டை பெருமாள் இல்லாமல் மற்றொன்று உருவாகுமா இது உயர்வென்றும் தாழ்வென்றும் ஈடாகும் கல்வியா செல்வமா வீரமா தெய்வமா இல்லாமல் மற்றொன்று உருவாகுமா இது உயர்வென்றும் தாழ்வென்றும் ஈடாகும் கல்வியா செல்வமா வீரமா. நாடா வீரமா நீ பாக்கல அப்படியா பாக்க சொன்னேங்கல்ல பழகி சரி 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 என்ன கோச்சுக்கோ அதுதான் இருக்கா சரி பரவாயில்ல வரப்பதே சொல்லிட்டேன் ஏன் சில வெட்டு முடிச்சு கூட்டி நாட்டம் நல்ல சுற்று தலைக்கணக்கு வேணான்று சீனி பாய்ந்து இசை வேந்தன் என்றெல்லாம் பெயர் கொண்ட ஒரு அன்புக்குரிய சகோதரமனே 6 மணி சக்கரவர்த்தி அன்புக்குரிய சகோதரமனே உயர்ந்த சண்முகம் அவர்கள் இவருக்கு மேல் 6 மணி பின்பற்றை செய்வார். உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி
அதற்கு நிகராக சேர்ந்தவர்கள் விட்டு முடிச்சு ஒட்டி நாடு முடிச்சு ஒற்றை தலைகளில் செய்யக்கூடிய நாட்டி கோடையை குடும்பம் பெருவிட்டு வரும். கரியப்பன் சரஸ்வதி அவர்கள் நினைவாக முருகதாஸ் ஐயா அவர்கள் எனக்கு 100 ரூபாயும் இங்கே 6 மாதம் வாசிக்கூடிய அன்புக்குரிய சகோதரர் சண்முகம் அவர்களுக்கு 100 ரூபாய் என்று கௌரவப்படுத்தியுள்ளார்கள். அன்பிற்குரிய அன்பு உள்ளவர்களுக்கு எனது சர்வகம் கலைஞர் சர்வகம் நன்றி நன்றி வணக்கம். கடவுள் போட்டு பயன்படுத்துகிற அன்பான அவர்களுக்கு என்னுடைய கலைக்குழு சார்பாக நன்றி சார்ந்த மனமார்ந்த நன்றி கண்டிப்பாக வணக்கம். அன்புக்குரிய சகோதரர் உயர் திரு சுப்பிரமணிய அவர்கள் இவர்கள் பெருமிதம் கவனத்தை சேர்ப்பார். கைவிட்டி அடைத்து அங்கு உள்ளவர்களுக்கும் கலைக்கு சிறப்பாக செய்யக்கூடிய நாட்டி வரும் இளம் புயல் ஆதரவு மாஸ்டர்
அவர்கள் இவர்கள் ஆதரவட்டை செய்வார். மற்ற ஒரு பாடல் ஒன்று பாடுவார். இப்பொழுது பாடல் ஒன்று பாடுவார். அதற்கு முன்பதாக நடிப்பு திறமையை பாராட்டி அன்புக்குரிய பேரு வேணான்ட்டாரு. ஆமா, பேர் எனக்கு 50 ரூபாய் கொடுத்துள்ளாரு. அன்பில் பணியாற்றுள்ளவர்கள் இதை வணக்கம். மனசோடு தட போட்டு வந்தபடி அந்த மூடி வந்த பால ஜன்மோதாண்டி வந்த போது கண்ணாடி பார்க்கையில அங்க முன்னாடி ஒன்மகம்தான் கண்ணே நீ போகையில கொஞ்சம் கொஞ்சி கொஞ்சி நாவாரே கொஞ்சிக்குள்ள நீவாரி இறந்த இறந்த இறந்த
போறா போறவனே. நன்றி 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 கை அனைத்து அன்புள்ளவர்களுக்கும் நன்றி நன்றி. இந்த பாடலை பாராட்டி அவரோன் மாஸ்டர் அன்புக்குரிய மூர்த்தி அவர்களுக்கு ஆபரேட்டர் அவர்கள் 50 ரூபாய் பெற்றுள்ளார்கள். முருகன் அழகுட்டி அவர்கள் அவரோன் மாஸ்டர் மூர்த்தி அவர்களுக்கு 50 ரூபாய் பெற்றுள்ளார்கள். அனைத்து அன்போடுகளும் நன்றி நன்றி வணக்கம். விடிவரை எங்களுக்கு தாயகம் தந்தையா பிடித்தால் தாத்தனை சிவவர் சவர்மனே அஜித் அஜிதா ஆமா அஜித் சரவணன் அவர்கள் இவர்கள் தாத்தனை செய்ப்பார். வண்ண வண்ண சேவை கலை சுடர்மணி முனைவர் ஏபிஆர் சாமி சிங்கமணி இருப்பிடம் அய்யலூர் மைக்கு குயிக்கு லைட்டு வெயிட்டு நாங்கள் மங்கி ஒரு பேசிய போதும் தெல்ல தெளிவாக கணீர் 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 என்று ஒழிக்கக்கூடிய ஒளிபெருக்கி நிலையம் விஜயன் ஆடியோஸ் இருப்பிடம் வேடசுந்தூர். விஜயன் 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 மிக சிறப்பான ஒளிபெருக்கி விஜயன் ஆடியோஸ். அப்படியே இந்நாடகத்துக்கு இப்படித்தான் ஒளிபெருக்கி அமைக்க வேண்டும் என்று மிகச் சிறப்பாக ஒளிபெருக்கி அமைத்தேன் விஜயன் ஆடியோஸ் இருப்பிடம் வேடசுந்தர். கல்யாணம் காலவது தேர்தல் எந்த ஒரு விசேஷம் இருந்தாலும் சரி விஜயமை சென்ற சொன்ன போதுமே சரி மனம் நிறைவாகவும் பணம் குறைவாகவும் ஒளிபெருக்கி அமைத்து தருவார். சரி கரண்ட் இருந்தா கரண்ட்ல போடுவார். கரண்ட் இல்ல ஜெனரேட்டர்ல போடுவார். ஜெனரேட்டர் இல்ல பேட்டரியில போடுவார். பேட்டரி இல்ல யூபிஎஸ்ல போடுவார். யூபிஎஸ் இல்ல இல்லனா கண்டிப்பா வீட்ல போட்டு டொங்காஸ் போடுவார். டொங்காஸ் ஆமா அப்படினா இந்த மண்ணு குண்டில வந்திருக்கியா? குண்டில மண்ணு தொடச்சு வேண்டியதானே. குண்டில மண்ணு துடைக்க வேண்டியதானே. அதெல்லனே மண்ணு உண்டியல். மண்ணு உண்டியலா? அதுல 1 ரூபாய் காசு 5 ரூபாய் காசு எல்லாம் போட்டா சத்தம் எப்படி கேட்கும்? டொம்முன்னு கேட்கும். அதுக்கு பெட்ட டொங்காஸ்.
தொக்காஸ். ஆமா. தால்காஸ் போட்டா அது தொப்புன்னு வந்துடும் டொக்காஸ். தொக்காஸ். ஆமா. மிகச் சிறப்பாக ஒளிபெருக்கி அமைத்து சூப்பர் சூப்பர். விஜயன் ஆடியோ உரிமையாளர்களுக்கும் அதில் பணிபுரியும் தங்கமான ஆபரேட்டர்களுக்கும் கலைப்பு சார்பாக நன்றி நன்றி வணக்கம். சாப்பாடு நிறையப்பா. நல்ல ஏற்பாடு. அன்பான கோசரி கோயிலுக்குள்ள விட்டு போட்டாங்க பாரு. தாலகாரன் தானே. ஏய் சாப்பாடியா? சாப்பாடு. சாப்பாடு எப்படி இருந்துச்சு? வெள்ளை வெள்ளையா இருந்துச்சு. அப்புறம் எனக்கு கருப்பாவா இருக்கு. சாப்பாடுனா வெள்ளையாட்டா இருக்கு. ருசி எப்படி இருந்துச்சு? அருமையா இருந்துச்சு. அருமையான சாப்பாடு. அறுசுவை. வீரனுங்கிறவனுக்கு என்ன வேணுமோ சாப்பிடுங்க அப்படின்னு வஞ்சகம் இல்லாம மனசார பரிமாறினாங்க பார்த்தீங்களா? அதுக்கு முதல்ல நன்றி. மிகச் சிறப்பாக எங்களுக்கு அன்போடு பரிமாறிய அன்பு உள்ளங்களுக்கும் எங்களுக்கு உணவு விசரித்த அன்பு உள்ளங்களுக்கும் எங்களுக்கு கலைப்பு சார்பாக நன்றி நினைவு தெரிந்து கொண்டு ஆடல் அழகி அப்படியே சுந்தரி சுந்தரியா? நம்ம பெருச்சாலி முகட்டலி கல்லலி வெள்ளலி எல்லாரையும் வந்திருக்கு. நீங்க தான் சொல்றீங்க சுந்தரி சுந்தரியா? ஆமா. என்னெல்லாம் பெயருக்கு ஒரு மண்டுக்குரிய சகோதரிமான உயர்வியம் சுசிலா அவர்கள் இவர்கள் நன்றாக பேர் சிலமாக நடிக்கும் அன்பி மாசம் கலகி உன் விழி கூட கவி பாடுவே, கலகி உன் விழி கூட கவி பாடுவே, தந்த சிலையே உன்னில் கூட ஒளி வீசுதே, ஒளி வீசுதே, கலகி உன் விழி கூட கவி பாடுவே, கவி பாடுவே. அருமை அருமை. இந்நாளத்தினை பிரார்த்தனை வைத்த அன்புக்குரிய சகோதரமான உயர்ந்து என் திருமதி டி பாண்டிச்செல்வி மலேசியா அவர்கள் அரும்பாடுபட்டை நாடகத்தை பிரார்த்தனாக வைத்துள்ளார்கள். இந்நாடகத்தில் பிரார்த்தனாக வைத்த அன்பு உள்ளங்கள் எவ்வித வழிபாடுகள் நம்மை சீரோடும் சிறப்போடும் செழிப்பாக வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு இந்நாடகத்தில் வைத்த அன்பு உள்ளங்களுக்கு கலைப்பு சிறப்பாக நன்றி நினைவு தெரிந்து கொண்டு நாடக அமைப்பாளர் உயர்வு ஐயலூரை சேர்ந்த அரசு விருது பெற்ற கலைச்சுவடி முனைவர் ஏபிஆர் சாமி அவர்கள் நடத்த வைத்துள்ளார்கள். இந்த நாடகம் மட்டும் இல்லாமல் புராண நாடகங்கள், சரித்திர நாடகங்கள், பக்தி நாடகங்கள் எவ்விதமான நாடகங்களும் அவருடைய கொள்கை புகழ்பெற்ற நடிகர்கள் மிகச் சிறப்பாக இடத்தில் தெரிந்து கொண்டு அவன் பிறந்தான், மழையிலேதான் குடி புகுந்தான், சிறகிலேதான் அவன் பிறந்தான், மலையிலே மலை புகுந்தான், அவன் வருவான் அழைத்தவன் குரலுக்கு வருவேன் இந்நாடகத்தை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் கொடிமலர் யூடியூப் சேனல் ராமு அவர்களுக்கு கலைஞர் சார்பாக நன்றி நெடில் வணக்கம். இந்த நாடகத்தை நீங்க சேனல்ல பார்க்கலாம் அப்படின்னா கொடிமலர் யூடியூப் சேனல் அப்படின்னு ஓபன் பண்ணா போதும். இந்த நாடகம் மட்டுமில்ல எல்லா நாடகமும் வரும். ஏபிஆர் சாமி கலைஞர் பெருமன் வழங்கக்கூடிய எந்த நாடகம் இருந்தாலும் சரி கொடிமலர் யூடியூப் சேனல்ல அடிச்சா போதும் எல்லா நாடகமும் சரமாரியா வந்துடும். நாடகத்தை மிக சிறப்பாக ஒளிப்பதிவு செய்யும் கேமராமேன், ஆபரேட்டர், ஓனர், உரிமையாளர் அனைத்தும் ராமு ராமசாமி. அன்ப சுமந்து சுமந்து அள்ளும் பகலும்
நன்றி நன்றி நன்றி. இதை ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கும் ஒருங்கிணைப்பாளர் மனே, அன்புக்குரிய சகோதரர் மனே, நாட்டுப்புற டிவி ரிப்போர்ட்டர், நாட்டுப்புற டிவி கேமராமேன், நாட்டுப்புற டிவி யூடியூப் சேனல் அன்பு உள்ள உயர்திரு ஏபிஆர் சின்னத்துறை அவர்களுக்கு கலைப்பு சார்பாக நன்றி நன்றி வணக்கம். எல்லா பேரும் சொல்லியாச்சு, இப்ப என் பேரை சொல்லணும். கும்பரா உங்களையா மூக்காய் மகன் பாண்டியன் அவர்கள் இங்கு சிறு நகைச்சுவை நடிகர் அன்பு மாப்பிள்ளை சிவனேசன் அவர்கள் ஒரு 51 பணி படித்திருக்கிறார்கள். அவர்கள் கலைக்கும் சார்பாக நன்றி. எனக்கு அன்பை வழங்கி கௌரவப்படுத்திய அன்பு உள்ளவர்களுக்கு எனக்கு சார்பாகவும் கலைப்பு சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம். காலையில் மன்றாடுறாங்க. என் பேரை சொல்ல போறேன். நம்ம அவர் பேர் சொல்லணுமா? பாவத்தை பேர் சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு. உங்கள் முன்னால் வேடி கொண்டிருக்கும் சின்ன சிறுவத்தாளன். உங்க முன்னாடி பேசிக்கிறீங்க. ஆமா, அவங்க முன்னாடி தான் பேசுறேன். நீங்க தனியா காடுக்குள்ள பேசிக்கிறீங்களா? இல்லையா, அவங்க முன்னாடி தான் பேசுறீங்க. பேரை சொல்லியா? சரி, இவருக்கு மேடையில் இது மேடதான். அது மேடதான். தெரியாதா எனக்கு மேடன்னு? தெரியுமா? பேரை சரி சரி. ஓ, புது மேடையா? ஆமா. சரி சரி சரி. நடைபெறும் நாடகத்தை நாடகம் இல்ல ஒயிலாட்டமா? இந்த கட்டுக்குண்டாயிருந்தியா இல்ல தப்பாட்டமா? முகரை பாரு கொட்டாங்க. நாட பேரை சொல்லியா? நாடகம் நான் சொல்ல மாட்டேன். இப்ப நான் ஆம்பளை இல்லையாடா? ஒளிப்பாண்டா கேள்வியா? பொறுமையா கோவப்படாம பேச சொல்லியிருக்காரு. அதனால உன்னை விட்டு வைக்கிறேன். ஆமா, நடைபெறும் நாடகத்தில் நாடகம் நாடகம் தான் எல்லாரும் தெரியும். கராட்டமா இல்ல ஒயிலாட்டமா? சாமி கருப்பா நீ வாட்டி போட்டுறாத. போட்டு விட்டு போயிருக்கேன். ஆமா, பேயாம இருக்கணும். பேர் சொல்லி முடிக்கிற வரைக்கும் மூச்சு விடப்பா. ஆமா சொல்லிட்டு பாடிடலாம். நிச்சயமா இது சாமி நாடாங்க. விடிய விடிய சாமி பார்த்துட்டியா? உங்கள் முன்னால் விளையாடி கொண்டிருக்கும் சிறுத்திருந்தால் வெள்ளிகள் மாவட்டம் மயிலூர் சேர்ந்த பி சிவனேசன் உங்கள் மூலம் பப்பனாக வேடம் தாங்கி உங்களை நாசி பெற காத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் இந்த தாளக்கூட்டம், மேலக்கூட்டம், சொல்கூட்டம், பொருள்கூட்டம் எவ்வாறு குற்றம் வரும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கை கொண்டு வெளியே வரை நாடகத்தினை கண்டுபிடித்து சிறப்பை தருமாறு கேட்டுக்கொண்டு எங்கள் கதாபாத்திரத்தோடு ஒரு நன்றி நன்றி வணக்கம். ஒரு பாட்டு உங்களுக்கா பாட்டா? எல்லாத்துக்கும் பாட்டு கேமராமேன்கள் ஒரு முழு பாட்டையே பாடினேன். நான் என் பேரை சொல்லியிருக்கேன். நல்லா தூக்கி வச்ச ஒரு பாட்டு பாடுவா. சிறிய காயும் பெரிய துன்பம் ஆறுமுன்னே அடுத்த காயும் சிறிய காயும் பெரிய துன்பம் ஆறுமுன்னே அடுத்த காயும் உடலில் மருந்து போடும் உடலில் மருந்து போடும் உள்ளம் பாவம் எந்த சீரும் ஐயோ 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 ஐயோ
தான் பாக்குறீங்களே அட மஞ்ச குருவிகளா 4 பேர் மசரா புடுங்குங்களா ஏயா தூக்கி வச்சு பாட சொன்னா தூக்கி போடுறது பாருங்க இது எவ்வளவு கஷ்டப்பட தெரியுமா தம்பி திண்டுக்கல் மாவட்டத்திலேயே அது ஏபிஆர் சாமி கலைக்குழுவிலே ஆமா மிக சிறந்த நகைச்சுவை நடிகர்னு பல விருதுகள்லாம் வாங்கியிருக்கீங்க. ஆமா ஆமா நான் பார்த்துருக்கேன் உங்களை நாடகத்தில் இந்த புளிட்டிக்குள்ள பார்த்துருக்கேன். நாடகம் யூடியூப் மாத்திட்டேன் இவ்வளோ நல்லா 100 வருஷம் நல்லா இருக்கேன். சரி சரி ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கு தம்பி. பொசு நாளைக்கு செத்து போயிடுறேன். என்ன 100 வருஷம் வச்சுட்டு பொசுக்கு காலைல சாய சொல்லுங்க. பேசல் தானே இந்த பாடலை கேட்க முடியுமா? எப்படி கேட்க முடியும்? கேட்க முடியும். எவ்வளோ ஒரு தத்துவ போட தெரியுமா? ஆமா ஆமா இதில் உள்கருத்து இருக்கு. உள்கருத்து இருந்தால் வெள்ளையை சொல்ல வேண்டியது சிரமம் அடிப்பாங்க. சப்பு சப்புன்னு அடிப்பாங்க. பரவாயில்ல பரவாயில்ல நீங்க பாட்டு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மொத்த நாள் தூக்கி இருப்பாங்க. என்ன அண்ணன் என் பேர் நடந்தேன் ஒரு 10 நாடகம் வாங்கியிருந்தார். அதுல ஒரு நாடகம் வள்ளிதரமன் நாடகம். சரி அந்த நாடகத்துக்கு என்ன அனுப்பிட்டார். இப்ப நாடகம் முடிச்சு கல்ல கடக்க வேண்டி வந்துடுறாங்க. அவங்க எப்படி பேசுனாங்க எப்படி காசு அட்வான்ஸ் வாங்கினாங்கன்னு தெரியாது. நான் போயிட்டேன். இங்கிருந்து போனாலும் பாருங்க நல்ல உபசரிப்பு நாட்டு கொஞ்சம் அடிச்சு நல்ல விருந்து தட்டப்பட்டதான விருந்து. நாடகம் ஆரம்பிச்சாச்சு. முன்னாடி சேர் போட்டு உட்காந்துருக்காரு ஐயா நாட்டாம. ஆமா ஆமா நாடகம் முடிஞ்சு மரதலைக்கு வச்சிருக்காங்க. சரி 48வது நாளுக்கு அப்படி பப்பன் டான்ஸ் புள்ளி கிளம்புது ஆடணும். சரியா நாட்டா ஏன்னா இதுல காடுக்குள்ள ஆடுறீங்களா? ஆமா மண் மேல ஆமா அப்ப புள்ளி கிளம்ப ஆடிக்கிட்டு இருக்கேன். ஆடிட்டு டுவீட் பண்ண ஆரம்பிச்சோம்ல குமாரி எடுக்கிறீங்க சொல்லி சேர்த்து விட்டோம்ல. அப்படி சரி அவன் முன்னாடி இருந்த நாட்டமாய் கூப்பிட்டாரு. நம்ம குமாரி அப்படின்னாரு. ஐயா 13 டீங்கன்னு டீ வர சாமியா வர சொல்லு. டீ சொல்லியிருக்கேன் சாமியா வர சொல்லு. வந்துருமா? சரி இல்லையே சாமியா வர சொல்றாரு அப்படின்னு லவக்கனை போய் வண்டியை வெளியே விட்டான். சரி வண்டி வெளியே வந்து குயிலா கூவுது. அப்ப பாடல மகனே பாரு கோட்டாங்க சேவிங் பண்ணுங்க பாட்டுட்டேன். குயில் குரல் மாதிரி குயில் மாதிரி குயில் அப்படி ஒரு குரல் அப்படி பாடிக்கிட்டு இருக்குது. சரி நான் உள்ள நந்தவனத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கேன். இந்த டானிஸ் தரப்புல ரெடி ஆகணும்ல அன்னைக்கு வந்து இல்லையா டானிஸ் தரப்புல ரெடி ஆக சொன்னா பாவாடைய கையில முடிச்சிட்டு நீ ஏன் அப்படியே வந்து ஏன் அப்படி போய் கிளம்புமா நந்தவனத்துக்கு நேரம் முன்னாடி வாழ்க்கை பின்னாடி வர முடியும் அப்படின்னு. ஐயோ அண்ணே வயிற்ற வலிக்குதுனே அப்படின்னு ஏன் என்ன சாப்பிட்டா அப்படின்னு வீட்டுல மீன் குழம்பு ஊர்ல நாட்டுக்கோழி குழம்பு 2 சேரல நினைச்சு. சரி சரி முதல்ல மாட்டிடுவா நந்தவனம் பின்னாடி கம்மாக்காரனே வெளியில வந்தோடனே நான் வெளியே வந்துருவேன். அப்புறம் கூட போயிட்டு வருவேன். போக துணி மாத்தவாங்க இப்ப துணி மாத்தணும் போன பிள்ளை என்ன பண்ணிருச்சு ஒண்ணு தாக்கு பிடிக்க முடியல போனேன். முருகனுக்கு நிலமாலை கட்டி விட்டுருந்தாங்க. மாலையை விட்டுட்டு இலைய சைஸா உருவிட்டு போய் இலையில ஒரு தள்ளு 2 வச்சிருச்சியா இலைய போட்டு மூடி ஒரு ஓரமா எடுத்து வைக்காம பூரா கலையரங்க சிமெண்ட் குடோன் மாதிரி வேற. சரி இந்த பேக்கரிக்கு நடுவுல கொஞ்சோண்டு இடம் இருந்துச்சு சுவிட்ச் போர்டு வைக்கிறதுக்கு. சரி அந்த இடத்த தூக்கி வச்சிருச்சு இலைய. ஏன்னா ஜன்னல் கூட தூக்கி என்னதான் செய்ய முடியும். நாங்களும் நடுவுல வெளியே வந்துட்டோம். சரி வந்து ஆடி இருந்தோம்ல நாட்டாம கூப்பிடுறாரு. ஏய் கமலே அப்படின்னாரு. ஐயோ என்னமோ தெரியல மரியாதை குறையுது. என்னங்க ஏனே சாமியா வர சொல்லு. வண்டிக்கு ஓட்டேன் அங்க போய் பார்த்தா நாலு நல்ல புல் போதேன். நல்ல போதையில படுத்திருந்தார். ஐயா எந்திரிச்சு பவுடர் போடுங்கண்ணே. 1 மணியாவது இப்ப பவுடர் போட சொல்றாரு. ஐயா ஊருக்காரர் கேட்டாங்க உங்களை கேட்கறாங்க. நான் உங்களை கேட்டது இன்னாலதான் கூட்டிட்டு வரணும்னு சொல்லி உங்களை கேட்டது. சரி நீங்க வந்து படிக்கிறது எனக்கு காசு தருவாரு வந்து பவுடர் போடுங்க அப்படின்னு கட்டா அப்படின்னு வந்து பவுடர் போட்டு இருந்தாரு. நந்தாவனத்தில் ஆடிட்டு இருக்காரு. சரி நான் மேக்கப் போட்டுட்டு உள்ள இருந்து கத்துறாரு. அப்படியே நான் கிளம்பி ரெடியா தான் இருக்கேன். வேற உடம்பு எப்படி வர முடியும் அப்படின்னா என்ன பிரச்சனை சந்தனம் வாங்கி கொடுத்தாங்க இல்லையா? சந்தனம் வாங்கி கொடுத்துருக்காங்க. இலையில இருக்குது அல்ல பிடி வாங்கி. சரி என்ன பண்றாங்க இலையில இருக்குன்னு சொன்ன உடனே ஊர்ல வாங்கி கொடுத்த சந்தனம் எதுன்னு தெரியாம காணிஸ்காரப்புல வச்சிருந்த இலையை எடுத்து திரிச்சு அதுல இருந்து 2 கையில அள்ளி கழுத்து கீழே முட்டப்பா பிட்டா மனுஷன் அப்படின்ட்டு ரெடினால உள்ள போயிட்டான். நாராயணான்னு வெளியே வந்தால கட்டி மரம் ஆளு தெரிச்சு ஓடுறாங்க. எப்படி உட்காருவாங்க தெரிச்சு ஓடுறது. என்னடா எல்லாருமே தெரிச்சு ஓடுறாங்களே ஒருத்தர கூட ஆளை காணுமே நாகேரியா அனாதையா பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு எட்டி பார்த்தல. இதே மாதிரி 3 போக்கஸ் லைட் வெளிச்சத்துக்கு அதுக்கு நாரத உடம்புல சந்தனத்துல என்ன சொல்றது எப்படி தக்காளி தூள் கருவேப்பிலை தழை கடுகு எல்லாம் ஒட்டி இருக்கு. நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு வழக்கம் இருக்கும். அந்த மாதிரி இந்த ஊர் வழக்கம் சந்தனத்தை தாளிச்சு கொடுக்குற வழக்கம். மனமா இருக்கணும் மனசார அப்படின்னு வந்துட்டாரு
நினைச்சு ஆ. நானும் வந்தல்ல சரி. ஓட்டேன் ஏன் உன பாக்கசலை பேசுறது வேந்து பூரா வலிச்சு விழுக ஆரம்பிச்சு ஐயோ. ஐயோ நிக்கவே முடியல ஆ. நாட்டமைய அவரை கூப்பிட ஆரம்பிச்சுட்டார் சரி ஏய், கோமாளி. அப்படின்னாரு சுத்தமா மரியாதை குறைஞ்சிருச்சு சரி. ஏன் சாமியா வர சொல்லு அப்படின்னாரு ஆ. போலான வரை முறைய நேசம் போட்டு ரெடியா நிக்கிறாரு நிக்கிறாரு. எத்தனை மணிக்கு 2 மணிக்கா 2:20 2:20 ஆமா ம். வெளியே விட்டோம்ல ஆ. வேலை அப்படி கையில பிடிச்சி சம்பவமாக ஆ. அப்படின்னு சத்தம் தாயா கேட்டுச்சு பார்த்தா கழுத்துல அருவா இருக்கு ஐயோ நாட்டாம கழுத்துல அருவா வச்சுட்டாரு ஆ. ஐயா என்னங்க ஆச்சு நானும் நல்லா தான் நடந்திருக்கு ஏன் பெட்டி பாட்டினியே எதுக்கு கழுத்துல அருவா வச்சிருக்கீங்க சரி. ஏய் ஏன்டா நான் அட்வான்ஸ் கொடுக்கும்போது என்ன சொல்லிட்டா என்ன சொல்லி கொடுத்தாரு தெரியலங்க எனக்கு என்னங்க தெரியும் நாடகம் முடிச்சு காசு வாங்கிட்டு சொன்னா அவ்வளவுதாங்க அப்படின்னு ஏய் சாமி வரணும்னு சொன்னேன் ஆ. எங்க ஊர்ல கும்பாபிஷேகம் முடிச்சு 48வது மருதலைக்கு நாடகம் வச்சிருக்கு சரி கூட்டத்துல சாமி அழைக்கணும்னு சொன்னா நீங்களும் ஊர்ல வராம போக இருக்கிறீங்க அப்படிதான் என்னது சாமி அழைக்கணுமா இது வள்ளி திருமண நாடகங்க ஆ. ஒரு முத்தரம்மன் மகமாயி காளிகாந்த கருப்பசாமி இந்த மாதிரி நாடகம் வைக்கலாம் ஆ. சாமி அழைக்கலாம் ஆ. வள்ளி திருமண நாடகத்துல எப்படிங்க சாமி அழைக்கிறதுனே ஆ. அதெல்லாம் எனக்கு தெரியாது அழைக்க வேண்டியதானே சாமி வரணும் இல்லனா உனக்கு சாமி வந்துடும் ஐயோ அப்படின்றாரு ஆ. வேற வழியே இல்லை சாமி அழைக்க ஆரம்பிச்சுட்டா எப்படி எத்தனை மணிக்கு 2:40 ஆ. சாமி அழைக்கிறோம் ஆ. கந்தனுக்கு அரோகரா. முருகனுக்கு அரோகரா. தேவனுக்கு அரோகரா. அரவனுக்கு அரோகரா. இடுப்பனுக்கு அரோகரா. கந்தனுக்கு அரோகரா. விடிஞ்சு மணி 8:30 மணி 8:30 மணி ஆச்சா ஒருத்தர் கூட சாமி இல்லை ஐயோ. கூட்டம் இந்த மாதிரி சரியான கூட்டம் ஆ. எல்லாம் வந்து பக்கத்துல வர நிக்குது எனக்கு பயமா வர்றது சரி பார்த்தா ஒரு மகமாய் நாடகம் வச்சிருக்கோம் ஆ. 7 கரகம் வைப்போம் ஆமா. சாமி அழைக்க போறோம் ஆ. பெண்கள் குலவை போடுங்க ஆ. ஆண்கள் கையிலட்டி விசிலடிச்சு ஆரவாரம் செய்யுங்க நம்ம சொல்லுவோம் ஆமா ஆனா யாரும் செய்ய மாட்டாங்க ஆ. பின்னாடி பக்கம் திருப்பி வைப்பாங்க ஆமா. நமக்கு பதிலா யாராவது ஆடி வருவாங்களான்ட்டு ஆ. ஆனா யாரும் ஆடி வர மாட்டாங்க வரமாட்டாங்க ஆனா அந்த ஊர்ல அப்படி இல்லையா ஆ. சொல்றதுக்கு முன்னாடியே பெண்கள் குலவை போட்டதும் ஏன் ஆண்கள் கைதட்டி விசில் அடிச்சு ஆரவாரம் செய்யறது அப்புறம் ஜாமி இல்ல சாமி வர மாதிரி இருக்குது சரி அப்படி குலவ சத்தம் போடுறாங்க அப்படி கைதட்டுறாங்க ஆ. சாமி இல்ல நாட்டவ கூப்பிடுறாரு ஆ. ஏ கோமாளி ஆ. சாமி வரல அப்படின்னாரு உன்னை வெட்டி உரம் போட வேண்டியதான் இங்கிட்டு பார்த்தா முருகன் வேஷம் போடுறவரு பாவமா நிக்கிறாரு ஐயோ. வேலை கையில முடிச்சது 8:30 மணி ஆயிடுச்சா எத்தனை மணி ஆயிடுச்சு சாமியை கூப்பிடுறாரு கந்தா நக்கு அருள்முருகா நக்கு வேளா நக்கு வந்து நக்கு எப்ப நக்கு அப்படிங்கிறார் சரி இல்லை பாவம் என்ன செய்வார் முருகன் ஆமா பாவம் நாருது அவர் என்ன போதையில தெரிஞ்சு போய் சப்பலாட்ட வச்சு அவரு கூப்பிடுறாரு அப்படின்னு வெட்டிக்கார மைக்கெல்லாம வாங்கி பார்க்கணும் வாங்கி உறவு அடடடா. கூட பரவாயில்லையா என்னால ரொம்ப மோசம் எப்படி காட்டு தேவை காட்டுதான் வருது சாமி வரணும் இல்ல உன்னை விட்டு தென்னை மரத்தை உரமா போட்டுருவேன் ஐயோ அடிச்சா மறுபடியும் சாமி அடிக்கிற மாதிரி கந்தனுக்கு அந்த மூலையில இருந்து சாமி வந்ததை பார்த்தோன்னே நாட்டமைய கொண்டு அறுவலை வச்சு திருநீர் எடுத்து வந்தோடனே சரி தாயே மகமாரி 1000 கண்ணுடைய இந்த ஊர் மக்களை காப்பாற்ற நாங்க நம்பிக்கிட்டோம் எங்களுக்காக நீ இருக்கிறது நாங்க நம்பிட்டோம் சரி உனக்கு சக்தி இருக்குன்னு எங்களுக்கு நம்பிட்டோம் போதும் நில்லு அப்படின்னு திருநீரை போட்டு நிப்பாட்டினார்ல சரி சாமி நின்னுச்சு இருந்துச்சு அறுவலை கொண்டே கோயில வச்சுட்டு திருநீர் வச்சுட்டு கோமாளி வா அப்படின்னாருல இருந்து ஒரு போனேன் பேசத்தோடய போனேன் சரி மணிவாரம் 9 மணி ஆச்சு என்ன ஆகுதோ தெரியல அப்படின்ட்டு போனோடனே சல்லு 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 உருமுனாரு தம்பி 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க எப்படி எடுத்தேன் பணத்தை பிடிக்கல அப்படியே பிடிச்சிக்கீங்க ஏன் தெரியுமா 9 மணி வரைக்கும் உழைச்சிருக்கீங்க எங்க ஊர்ல சாமி வராதுன்னு நினைச்சிருந்தோம் சாமி வந்துருச்சு அதுக்காகவே 10,000 நாங்க சேர்த்து கொடுத்துட்டோம் சரி சந்தோஷமா போங்க சாப்பிட்டுங்க சம்பளத்தை வாங்கிக்கங்க அப்படின்னாருல அங்க இருந்தேன் பாவம் பிரதாக்காரர் 2:30 இருந்து பிரிவாச்சு கையெல்லாம் ஓஞ்சு போய் அப்பதே கட்டையை கட்டினேன் கட்டாத தூக்கி வண்டியில போடு அது போய் கட்டிக்கலாம் சரி காரனே அத்தனை கைட்ட நான் வாங்கி தர்றேன் சரி மடிக்காது அப்படியே அள்ளி போடு வண்டியில சரி அங்க போய் மடிச்சுக்கலாம் மேக்கப் பண்ண யாரையும் அடிக்காதீங்க கிளம்புங்க வண்டியில ஏறுங்க அங்க போய் மேக்கப் பண்ணலாம் சரி கிளம்பிட்டான் ஏன் இவ்வளவு அவசரம் ஏன் அவசரமா சாமி ஆடி வந்தது யாரு ஊருக்காரன் தான் ஆடி இருப்பாங்க சாமி ஆடி வந்தது யார் ஊருக்காரன் இல்ல அவதான் ஆட பார்த்தாங்க யாரு ஆடி வந்தது யாரு எங்க வண்டி டிரைவர் வண்டி டிரைவர் அந்த அளவுக்கு சாமி வந்துச்சா இல்லையா கல்யாண வர பேசியிருப்பாங்க வண்டிக்கு அடப்பாவி 7 மணிக்கெல்லாம் பொண்ணு அழைச்சிட்டு போகணுமா
இங்க 9 மணி ஆயிடுச்சு. ஓனர் போன் பண்ணி திட்டிருக்காரு. சரி. டேய் என்னடா என்ன வண்டியை காண, பொண்ணு எப்பட அழைச்சிட்டு போறது? மணி 9 மணி ஆயிடுச்சு, போன் பண்ணி திட்டிருக்காப்படி. சரி. இந்த பையன் பொறுத்து பார்த்து ஒண்ணு ஆகல. ஆடி வந்தாங்க. ஏய் வக்கா, நீ நடந்து சீக்கிரம் போறியா? ஓனர் போன் பண்ணி திட்டுறான்டா. அந்த மாதிரி இன்னைக்கு இருக்க. ஏன்னா இடம் அந்த மாதிரி இடம், கருப்பசாமி தெய்வங்கள் நிறைஞ்ச இடம். இன்னைக்கு சொல்லாம கொள்ளாம இங்க அமர்ந்திருக்கக்கூடியவன் தெய்வங்கள் இங்க அமர்ந்திருக்கூடிய மக்கள் வழியில இறங்கி ஆடி வந்து அந்த 7 கரகத்தை எடுத்து ஆடும். அப்படி ஆடிட்டா இங்க அமர்ந்திருக்கிற தெய்வங்கள் சத்தியான தெய்வங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு காரியங்கள் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பாக இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அவ்வாறு இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக முத்துக்கு முத்தாக சொல்லாது வயதிலும் வாழ்கிறேன் முத்தாக சொத்தாக அண்ணன் இறந்து வந்தோம் கண்ணாக அவ்வாறு இணைந்து வந்தோம் ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை இந்த ஊர் மக்கள் மாறாத பாசம் அண்ணன் தம்பி கண்ணாக
ஹலோ ஹலோ. இன்னைக்கு சிறப்பான முறை அமைச்சு அமைஞ்சிருக்கு. அப்படியா? ஆமா, விஜயன் ஆடியோஸ் மறுபடியும் நன்றி. அப்படியா? சந்தோஷம். மைசூர்காரு ரொம்ப புகழ்ந்து தள்ளுறாரு. அவர் வாயில மட்டும் வச்சுடுங்க. ஏமா ஆ? உண்மையா சொல்றேன், உள்ளத சொல்றேன். அப்படியா? என்ன பரவாயில்ல. அவர் என்னன்னா நீங்க நல்லாவே இருக்குதுங்க. வேலை சுத்தல எனக்கு 3 சொல்லி இடம் வாங்கி கொடுக்க போறாரு. ஏமா வேலை சுத்தல எனக்கு 3 சொல்லி இடம் வாங்கி கொடுக்க போறாரு. உள்ளத உள்ளபடி சொல்றேன், அவ்வளவுதான். அதான் மாதிரி ஆசை இருக்கு, ஆனா இந்த ஆசை இருக்கக்கூடாது. என்ன சார் 3 சென்டியாக வைக்கிறீங்க. போது வீடு கட்ட தானே, வீடு கட்டியா போய் இங்கே சண்டை இருக்கு. அப்படியா? சரி, அப்புறம் ஏங்க? ஆ. வணக்கங்க, எல்லாருக்கும் வணக்கங்க. அப்புறம் ஏங்க ஆரம்பிக்கலாமா, போடலாமா? அதுக்கு தான் வந்துருக்குறேன். வந்தோம்னா போசு போசு போட்டுட்டே இருக்கணும். வந்தோம்னா வந்தோமா போட்டோமா போன மாட்டேங்க இருக்கணும். வர்றது தெரியக்கூடாது, போடுறது தெரியக்கூடாது, போறது தெரியக்கூடாது, அப்படி இருக்கணும். தெரியாம போயிடணும். ஆமாங்கிறேன். அடி வாடி எங்க இருக்க பிள்ளை. இருக்குது என்ன உன் பல்வரிசம்
சரி. அவர் பாட்டு மட்டும் தான் பாடுறாரு. ஆடவா ஆடவா. நாகேரி ஆரியகுலத்து பங்காளி அன்பு நெஞ்சம் எனக்காக 100 ரூபாய் அன்பளிப்பளிக்கின்றார். அன்பளிப்பளித்த அன்பு நெஞ்சத்திற்கு நன்றி 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 வேண்ட வணக்கம்.
அப்புறம் ஏங்க பிடிக்காதே சொல்லவா ரெடி எலரிசி எலரிசி மாட்டாம பாலகிருஷ்ணன் அன்பு நெஞ்சமாக 100 ரூபாய் அன்பை பெற்றிருக்கிறார். அன்பை பெற்ற அன்பு நெஞ்சத்துக்கு நன்றி 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 இழந்த வணக்கம். நாளான தம்பி உங்க அக்காவா? ஆமா. மாமா வரவா? வாமா. மைசூர் மாமாட்ட போவோம். அது முன்னாடி இன்னும்
மணி 12 இருந்து போகுது. நல்லா உட்காரியாமதா காய் வெட்டி கட்டி எப்படி உட்காந்துருக்காங்க? காலையில் 7 மணிக்கு தான் நட முடியும். நல்லா உட்காந்து பப்புன்னு தொடர்ந்து காமிச்சிட்டு இருக்கா. ஹலோ சரி சரி நீங்க நல்லா உட்காருங்க. பப்புன்னு இப்போ வருவாரு. நல்லா உட்காந்துருக்கியா? இப்பதான் நல்லா உட்காந்துருக்கா. ஏத்தனமா சொன்னீங்களே வைக்காமத்தான் போனீங்களே மாமாவே. ஓண்டு வரணுமா? என்னைய பார்த்தா பப்படம் கொடுத்து அப்புறம் உடச்சு சொல்ற. ஆமா அப்புறம் எங்க மிருதக்காரு வரவா? எப்ப பண்றாரு? எப்ப பண்றாரா? ஆமா ஏதோ 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 பண்ணுமா? தம்பி வரவா? தம்பி வரவா? தம்பி கையில போட்டா என்னையா கருத்த மச்சான் எதுக்கு மச்சான்? பக்கத்துல ஓங்கல்ட்ட கையெழுத்து நான் என்ன சொல்ல. அப்புறம் ஏங்க அஜித் குமார் என்ன பண்ணுறோம்? நாட்டம் நாட்டவங்க பாதம் பட்டா நல்ல வெள்ளாம விளையும் நாட்டாம கையெழுத்தா பார்த்ததே இல்ல. ஆனா இன்னைக்கு தான் முழுக்க பாக்குறேன். அந்த பிள்ளை ஜூம் பண்ணி எடு. என்ன ஜூம் எல்லாம் பண்ண வேணாம். ஏற்கனவே எக்கச்சக்கமான பிரச்சனையா கிடக்கு. அப்படியே கிடக்கு. சின்னதா பேசுறா இருக்கிற மாதிரியே கூட காமி. அப்புறம் ஏன் அப்புறம் அவங்க சண்டை வந்துட போறாங்க. என்ன கூப்பிடவா? சித்தரை கட்டிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்த புசு
சாப்பிட்டு வச்சுக்கோங்க. சாப்பிட்டு வச்சு கையில் வச்சு. தம்பி பாய் என்ன சொன்னீங்க? மணப்பாறையில் பாடுவாங்கன்னு சொன்னேன். மணப்பாறையில கேட்கலையா? அந்த பையன் என்னன்னா மணப்பாறை 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 மாமியார் தலையிட்டீங்க. ஓமுச்சு ஒன்னே விட்டு போகு. மாமியார் தாலி கட்டுறது மணவரையில் தாலி கட்டுறது. மணவரையிலையா? ஆமா. சரி. மணப்பாறையில் மாடு வாங்கணும், மணவரையில் தாலி கட்டுறது. மாமியார் கொடுத்த கையால கலப்பையை போட்டு உழவு ஓட்டணும். எப்பா உனக்கு அங்கே 3 ஏக்கர் இருக்குது. ஆமா. இங்கே 7 ஏக்கர் இருக்குது. ஆமா. அது இல்லாம வீட்டு பக்கத்துல 2 ஏக்கர் இருக்குது. ஆமா. உங்கள்கிட்ட நிலமலாம் இருக்குது. மாமியை விட்டு நிலத்துல விழுந்துங்கிறீங்க. அதெல்லாம் பாட்டை போட்டு சம்பாரிச்சு சொத்து உனக்கு தானே. என்னைக்கு இருந்தாலும் பேரனை கிட்டேன். பொண்ணையை கொடுத்து சீர்வரிசை நகரத்தெல்லாம் செஞ்சு ஓட்ட தெரியாது எனக்கு காரெல்லாம் வாங்கி ஓட்டுவியா? ஓட்ட தெரிஞ்சா நான் என் டிரைவர் போட்டு வரேன். டிரைவருக்கு வேணுமா? ஆமா. சின்னத்தர ஓட்டுவாப்பா. நோ நோ ப்ளீஸ். டிரைவர் லீவ் போட்டாருனால நானே இன்னைக்கு இந்த டிராவல்ஸ் விட்டீங்க. தனியாக காரில் தான் இருக்கீங்க. ஆமாம்மா. என்ன காரில் வாங்கி கொடுத்தாங்க? இனோவா கிறிஸ்டா. இனோவா கிறிஸ்டா. கிருஷ்ணாவா? ஒயிட் கலர் பரவா வாங்கி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அப்புறம் நம்ம கொள்ளைய நல்லா வச்சு காப்பாத்தட்டும் அப்படின்னு சொல்லி கையகளை இடம் கொடுக்குறாங்க பாருங்க. அது நம்ம மழை பெஞ்சிருக்கு. இப்ப உழவு ஓட்டுனா நல்லா பொழு பொழுன்னு இருக்கும். அப்படியே விளைய போட்டோம்னா வெள்ளாம நல்லா விளையும் அப்படின்னு சொல்லி மாடு வாங்கலான்னு வந்தேன். சரி. அந்த நேரத்துல இருட்டாயிருச்சு. இருட்டாயிருச்சா? ஆமா. பணம் வர 10,000 ரூபாய் வச்சிருக்கேன். போற வழியில யாராவது அடிச்சு போட்டு பணத்தை பிடிக்கிட்டு போயிட்டாங்கன்னா என்ன செய்யுது அப்படிங்கிறதுனால என்னடா பண்றதுன்னு வந்தேன். சரி. வர்ற வழியில நம்ம விஜய் மைசூர் படிச்சிருந்துச்சு. என்ன விஜய் மைசூர் படிச்சுட்டு இருக்கேன் தம்பி அப்படின்னு உள்ளுக்கு வந்து பார்த்தா திண்டுக்கல் மாவட்டம் ஃபுல்லாவே விஜயன் வாடி வச்சுட்டான். எங்க பார்த்தாலும் ஆமா. உள்ள வந்து பார்த்தா என்னமா எழுதின்னு இருக்குது. எழுதிங்கல என் பேர் சாமி நாடக சிங்கமணி இருக்கு. ஆமா. ஆமா. நீங்கள நாங்கெல்லாம் வந்து இசை கலைஞர்கள். எதுக்கு எதுக்கு நடந்து ஓ நாடகாரங்க. ஆமா. இந்த 10 மணியான ஐயோ அம்மன் கத்துறாங்க வேலை இல்லையா? அம்மா தேவி மீனாட்சி அப்படின்னு கத்துறது அப்படின்னு. சரி சரி ஷாப்பிங் பண்ணுவோம். உங்களால பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். உங்களை வச்சுதான் நான் வெளியே வைக்கிறேன். சரி. ஆமா. நான் வரும்போது ஒரு ஒற்றை பூச்சி ஒன்று ஆடி இருந்துச்சு. அது எங்க அந்த உங்கால நாங்க 4 பேர் இந்த பிள்ளை வச்சுதான் புறப்பட நடத்துறோம். சூப்பர் சிகரியா. இந்த பிள்ளை வச்சுதான் நாங்க 4 தொழில் பண்றோம். நீங்க 4 பேர் தொழில் பண்றீங்களா? பாதுகாப்பா வச்சிருக்கோம். என்ன தொழில் பண்றீங்க? ஆட்டக்கார புள்ள. சவாரி கிழமா? சவாரி கிழமா? நாட்டியக்கார புள்ள. நாட்டியக்கார புள்ள. அப்ப ஆட சொல்லு பாப்போம். சும்மா எப்படி ஆடு? சும்மா ஆட முடியாது, சும்மா ஆட முடியாது. துணி போட்டுட்டு ஆடுமா? ஐயோ அல்லையா. துட்டு மணி பைசா இருக்கிறது 1 மணி உங்ககிட்ட கொடுத்து என்ன பண்றது? ஐயோ அல்லையா. நான் என்ன காலையில எடுத்து போட போறேன். அல்லையா. பைசா பைசா நோட்டு நோட்டா? பள்ளியோட புதன் தரதுக்கு இந்த மாதிரி நோட்டு வாங்கணும். அமௌண்ட். ஓஹோ நல்லா. எப்படி வேடசூர் பஸ் ஸ்டாண்ட் போங்க. காலையில நல்ல உற்சவம். உரிமைக்கு வந்துரு. ஆமா. அம்மா யார் அந்த சிகர்? ஆமா. நேத்து ராத்திரி அம்மா அவர் இறந்துட்டாரு. நேத்து ராத்திரி அம்மா நான் பத்திரமா வச்சுக்க காண போகுது. அண்ணா டீ கடை. டீ கடை இல்லையா? அண்ணா டீ கடைண்ணே. நிறைய டீ ஒரு ரவுண்டு டீயை கொடுங்க பாவத்தை. ஆமா. பைசா பைசா பைசா. நீங்க முதல்ல ஆடுங்க. முதல்ல பைசா அப்புறம் தான் ஆட்டம். பணமெல்லாம் வச்சிருக்கேன். மாடு வாங்கத்தான் வச்சிருக்கேன். மாடு வாங்க வச்சிருக்கேன். ஆமா. மாடு வாங்கணுமா ஆட்டத்தை பார்க்கணுமா? மாடு வாங்க போய் என்னன்னா ஒண்ணா கோச்சிட்டு போறேன். மாடுதான் வாங்கணும். ஆனா விடியணும்ல. ஆட்டத்தை பார்க்கணும். பயமா வேற இருக்கும். ஒத்திர வருது. ஆமா. அப்புறம் பரவாயில்ல. என்ன பெரிய பணம் பொண்ணாத பணம். நான் எத்தனை பக்கம் பார்த்துருக்க மாட்டேன் பணம்.
தம்பி என்ன பண்றீங்க? அசை போடுறேன். பச போறீங்க. என்ன கிட்டத்தட்ட 50,000 பார்த்தா ஒருத்தர் தான் இருக்குது. வந்தது ஒண்ணுதே, அந்த ஒண்ணுக்கு அரசு. சரி தம்பி ரூபாய், டேய் ரூபாய், அஜித் இங்க வா. மிஸ்டர் அஜித் குமார். நீங்க வா, இந்தா. டோக்கன் காசு வச்சுரு, டோக்கன் காசு. ஆமா, ஆட்டோ மக்கள் டோக்கன் காசு. தள்ளியா? யோ யோ. தள்ளி தள்ளி தள்ளி. தள்ளி போ. தள்ளி போ. போயா தள்ளி. போயா. வரண்டா யாரோ தண்ணி போ. நான் வேணாம்னு சொல்றேன். ஆளுக்கறியா? எப்படி ஆளுக்கறியா? அட மாமா. என்ன மாமா பண்ணட்டும்? பாப்பா. ஏப்பா. ஒரு தள்ளி வர சொல்லிட்டு. தள்ளி சரியா? போயிட்டு. ரெண்டு கையை மட்டும் காமிச்சு ரெண்டு கையை மட்டும் காட்டுங்க. ஆமா. நான் பிச்சை எடுக்க வந்தமா. அப்புறம் வந்து இப்படின்னா ஓ நீ குட்ட காசு அவ்வளவுதான். ஆடு சொல்லியா? காசு கொடு, காசு கொடு. அது டோக்கன் காசு. சரிடா. டேய் இந்த ரூம் பாக்கி வா. இது வா. வச்சிரு ரூபாய் டேய். யோ யோ என்னை யாரோ விட்டு சிகரெட் பாடு. மாமா என்ன பண்ண? பாப்பா ஏப்பா போயிட்டு பால் கால் பாதத்தை பத்தியா? ஆமா. அதை மட்டும் காமிச்சு வந்துடு. ஏய் அது உட்கா, நீ இந்த தூக்கணும், உட்கா மாதிரி தூக்க முடியாது. இந்த உட்கா தூக்குற மாதிரி தூக்க முடியாது. போட்டா அப்புறம் வைக்க என்ன பூரா கண்ணகரையில் இருக்கு. கடுப்பாதான் இருக்கும். நீ ஆட சொல்லியா? காசு கொடு, காசு கொடு. இப்பதானே 100 ரூபா வாங்குனீங்க, மறந்துட்டீங்களா? காசு கொடியா? அஜித் இது வந்து ரூம் வாடகை வச்சுக்க, ரூம் வாடகை. ஆமா மாமா என்ன பண்ண? பாப்பா ஒரு 2 வரி பாடல் மட்டும் பாடிட்டு ஆடிப்போம். ஏறிக்கையா ஏறிக்கையா. அட கீரம் இந்த புள்ளகாய் உடைய என்ன சொல்லுச்சு? அப்புறம் பிள்ளை யாரும் சொல்லு. இது வந்து பாட்டு. ஓ பாட்டு பாட்டு தெரியாதா? பா தெரியா? ஏறிக்கையா ஏறிக்கையா எப்படிப்பா? என்னடா பக்கா ஆனா ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இல்ல இல்ல ஒரு விஷயம் என்ன தெரியுமா? 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா போட்டு கூட கூட காசு கூட பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இப்பொழுது கருப்புசாமி போன புதிய நடப்பதால் பாதையில் யாருக்காக வெளியே வந்துருங்க. இந்த பக்கம் பாதையில் யாருக்க வேண்டாம், உள்ள வந்துருங்க. நாடகம் கொண்டு ஆஃப் பண்ணுவோம், சொல்லும் போது நீங்க ஆஃப் பண்ணிக்கீங்க, சரிங்களா? வெளியே வெளியே பார்த்து கூட வெளியே வந்து இந்த பக்கம் வெளியே வந்துருங்க. செல்லுக்கு யாரும் அடிக்கக்கூடாது, லைட்டை கூட ஆஃப் பண்ணிடுவோம். இப்பொழுது அருள் கருப்புசாமி கோவிலுக்கு போன புதிய நடப்பதால் ஹலோ தயவு செய்து பாதையார் இருக்க வர சாமி அங்கிருந்து வரப்போகுது. போனபோது இறந்திருப்பதால் சொல்லும் போது நாடகத்தை ஆஃப் பண்ணுவோம், லைட்டை ஆஃப் ஆகிடும், சரிங்களா? தம்பி தம்பி ஒன்று இதை சொல்ல சொல்லல. இது வந்து பாட்டு பாட்டு அப்படி உட்காருங்க. 2 லட்சம்
தான் வாங்குவீங்க. சேர்த்தேன் மாடு வாங்கின மாதிரி தான். நான் சொல்ற மாதிரி தான். எப்படி இந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு நம்ம ரெண்டு காலத்துக்கு ரெண்டு காலத்துக்கு தூம கட்டி அவ்வளோ வேண்டிய எதுக்கு இருக்கு அடுத்து வாடா. உடனே கூப்பிடலையா பையன் உட்காரியா போய் தள்ளி உட்காரியா எப்படி மாப்பிள்ள அதுயா பணம் கொடு தம்பி மாடு வாங்க மாடு மசூல் கூட வாங்க முடியாது. காசு இல்லையா ஏன் குழந்தை பிடிக்கிட்டு விட்டீங்களே. ஆடுறியா பணம் கொடு சட்டை விட்டாடுமா பேண்டா நான் மகனே பாரு ஆட்டம் பார்க்க வேணாமா ஆட்டம் பார்க்கறதா இந்த பிள்ளை ஆடுதல எனக்கு ஆடும் அது பிரச்சனை தான் ஆடிட்டு இருக்குது ஆடத்தை வாங்க வேணாமா பார்க்கணும். அப்ப காட்ட வேண்டாம் ஜட்டி கொள்ளையா எது ஜட்டி கொள்ளையே பரவாயில்ல கண்டா போமா ரூமுக்கு போ நாளைக்கு போற ஊருக்கு போவோம். ஏன் அப்படி பண்ணுறீங்க பேண்டை கொடுத்ததாட கல்லையா கல்லையா கீழே பாரு இங்கே பாருங்க போருமா முடிச்சாச்சு அவ்வளோதான் ஏன் தம்பி ஏய் காசு கொடுக்க நான் மாடு வாங்க போனோம். எனக்கு சம்மந்தம் வளர்ந்து காசு எடுக்கிற சம்மந்தம் இல்லாம என்ன காசு எடுக்கிற அப்புறம் மாடு வாங்க கொடுத்த காசியா அந்த போய் கோமத்தோட போயிட்டேன் அது நான் தாயா எப்படி சொல்றது நீ சட்டை பார்த்த போ எங்க ஆமா அந்த ஆள் தான் அது நான் தாயாங்கிற போனோம் பார்த்தா தெரியுது காசு கொடுக்க நான் மாடு வாங்க போனோம். தம்பி காசு தர முடியாது எங்க பொண்ணு கூட சரிக்கு சரியா போட்டியா போட்டியே ஆடிட்டினா பணம் தருவோம் அப்ப ஆடணும். ஆமா அறுபது அம்மா ஓ அறுபது யோ 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 மைக் இங்க இருக்குயா
அதானே விஜய் நாடியோஸ் மைக் இங்க இருக்கு. கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காரு. ஏன்னா அந்த மைக்கு ஒயர்டா இல்லையா? அது வயர் இல்லாத மைக்கு, வயர்லெஸ். அப்படியா? சரி. கட்டப்படுது பார்த்தியா? மைக்கு கிண்ணின்னு வெங்கல மையா கிண்ணுன்றது மைக்கு. அடி உசாரு, நான் உசாரு, ஒரு ஜார உசாரு. நல்லா அடிக்கிறாயா கோடு, நல்ல கோடு அடிக்கிறாங்க. அடி உசாரு, நான் உசாரு, ஒரு ஜார உசாரு. நேரமாகிவிட்ட காரணத்தினால் தனியாக போட்டுக் கொள்வோம். தனித்தனியா தனித்தனியா பிடிக்காம தூக்கணும். நான் எப்படி தூக்குனேன், நல்ல உரசுவீங்க. அப்படியா? அடிக்கிறதுல ஒரு ரெண்டத்தை கிளம்பிட்டு ஓட அடிச்சுட்டு இருக்கா. என்னது என்னது? முத்து
இருக்கட்டும். ஏன்னா இப்ப நேரத்தை கருதி நம்ம ஒரு சின்ன கதையை நடத்தணும், சாமி வைக்கணும். அதனால இன்னொரு நாளைக்கு வாய்ப்பு கிடைச்சா அப்புறமா நம்ம திறமையை காட்டலாம்னு சொல்லிக்கொண்டு நல்லா இருங்க, நல்லா பாருங்க. உங்கள் ஊர் பேர் என்னவோ? என் ஊர் வந்து விண்ணப்பம் வந்துருச்சு போல. என்ன போறாங்க வந்துச்சா? தாண்டாட்டம் வந்துச்சா? என் ஊர் வந்து பேர சொல்லு. என் ஊர் வந்து படிப்பா. அடடா, என் ஊர் பக்கத்துல தானா? குத்துனா 15, முத்தாட்டி உடுக்காட்டி 10. புத்தாடி தூக்கி போயா. ஆமா. உங்கள் பெயர்? ஐயன் நீ சுனிதா. தரமாட்டேன், பெட்டிக்காட்டு வாங்கி. யோ ஒரு பிள்ளை இல்ல, பேர் வந்து சுனிதா. தரமாட்டேன். பிள்ளை பெரிய பிள்ளை இல்ல. பேசாமரியா கடுப்புண்டாயிரும். சுனிதா தேவி. என்னது? சுனிதா தேவி. அப்படியா? எனக்கும் ஒரு பேர் இருக்கு. என்ன பேரு? சு இன். நீ சொல்லு. சுனில்குமார். அதுதான் என் பேர். இந்த பேரை வச்சுட்டு படாத அவஸ்தைப்பட்டு இருக்கு. எப்படி 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 எல்லாருமே இப்ப கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி அது எங்க அப்பத்தான் வச்ச பெரியா தோல் தனி வச்சுட்டு இருப்பேன். சரி, முதல்ல நல்லா தான் கூப்பிட்டுச்சு சுனில்குமார்னு. பல்லு விழுந்துருச்சு இல்ல, தோட்டத்தை தனி வச்சு சோறு கொண்டுட்டு வரும். கலத்து மேட்டில் வந்து சோத்து பானை இறக்கி வச்சுட்டு கூப்பிடும்பார். ஒரு 2 கார்டு தெரியுதுனா சரி. ஐயா சுனில் வடை சாப்பிட்டு போவாங்க. சரி, அப்புறம் ஒரு 4 கார்டு தெரிஞ்சு வச்சுக்க. சுனில் வெளியே வந்துருச்சு, கட்டிய குடிச்சிட்டு போடா அப்படிங்க. ஒரு 10 கார்டு தெரிஞ்சு வச்சுக்க. எப்படி தெரியுமா கூப்பிடும்? எப்படி? அது கூட பரவாயில்ல, எல்லாருமே கூப்பிட ஆரம்பிச்சு. எப்படி? யூடியூப்ல எல்லாம் பார்க்க போய் யூடியூப்ல மிருதங்காரி சுப்பிரமணியன் சாயந்தரம் பார்த்தோன்னே, தம்பி சுனில் நல்லா இருக்கியா? தம்பி சுனில் சுனில இந்த மையன் மூர்த்தி மூர்த்தியா? என்ன சுனில் சித்தப்பா எங்கிட்டு? என்ன சித்தமா? சுனில் சித்தப்பா. சுனில அதை கூட விடுங்க. நம்ம சங்கத்தில் ஏற்பாரு அவரே அப்படிதான் கூப்பிடுவார். எப்படி? ஆமா, எங்கடா சுனில் ஆராகணும் அப்படில்ல, எங்கடா சுனில் ஆராகணும். அது கூட பரவாயில்லைங்க. நேரம் கொஞ்சம் கதை வீட்டுக்கு போயிட்டு வச்சுக்கோ. வண்டி சத்தம் கேட்டாலே எங்க அண்ணங்களே கூட வந்து நின்றுக்கும். இருக்கு. என்னை வண்டி சத்தம் கேட்டாலும் பாசத்துல கூப்பிடும் பாரு. சுனிலப்பா. ஆமா, அதனால பேரை மாத்திட்டேன். இன்னும் சிவனேஸ்வரர் கூப்பிடுறது சிவராஜா. உன்னை பார்த்தாலே லவ் பண்ண போல இருக்குமா? உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. எதுக்காக நீ எதுக்காக, நீ எப்பவும் இப்படி எட்டி இருப்பது எதுக்காக? எதுக்காக எதுக்காக, நீ எப்பவும் இப்படி எட்டி இருப்பது எதுக்காக? கொல்லுக்குள்ளே வந்த காலகம் செய்வது எதுக்காக? கொல்லுக்குள்ளே வந்த காலகம் செய்வது எதுக்காக? அந்த காலுக்குள்ளே வந்த காலத்தை சொல்ல
ஜெகமலமான வீதியில் பிறந்தெடுப்பேன் வெகுமலமான வீதியில் பிறந்தெடுப்பேன். இடிந்த மலை புயலாலும் உனக்காக இந்த உடல் உயிர் ஓட்டியது உனக்காக. ஐயோ எனக்கு வந்துருச்சியோ வந்துருச்சுன்னா பின்னாடி போமா சந்திருக்கு ஐயோ அதுல என் காதல் வந்துருச்சு பாரு. காதல் எடுத்து சொல்லு காதலை எடுத்து வைக்கணும் பின்னால எப்போ நான் எடுத்து வச்சிருக்கின்ற அந்த ஈரப்பம் சொக்கும்